வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அரைச்சி விட்ட கிராமத்து ஸ்டைலில் ஒரு மண் வாசனை மாறாத ஒரு மீன் குழம்பு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது எல்லா மசாலாவே நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். இது அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள், நான் 1 கிலோ மீன் வாங்கி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட அரைக்கிறதுக்கு மசாலா நான் மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 3 வெங்காயம், ஒரு அரை முடி தேங்காய், தக்காளி ஒரு 4-5 தக்காளி. ஏன்னா வெங்காயத்தை விட நான் தக்காளி அதிகமாக சேர்ப்பேன் இந்த குழம்புக்கு. அதனால் தக்காளி நிறைய போடுங்க. போட்டு 5 தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது அத்தனையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு புளி ஒரு எலுமிச்சை சைஸு, இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் இது கொஞ்சம் பழம் புளியாக வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன் மீன் குழம்புக்காக. அதனால் இந்த மாதிரி ஒரு புளி ஒரு சின்ன சைஸ் எடுத்து அதை நல்லா ஊற வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துட்டு அதில் நீங்கள் அரைச்ச கலவையை சேர்த்து கலந்துட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2.5 ஸ்பூன் நான் ஒரு 50 கிராம் இருக்கும் மிளகாத்தூள். இது குழம்பு மிளகாத்தூள். இதுலேயே மிளகாய்த்தூள், தனியா எல்லாமே கலந்துருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு 2 ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா இதை கலந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாணலி வச்சு